ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் முதலாம் நாள். இன்று ஆனி மாத பிறப்பு. அதிகாலையிலே மாத சங்கிரகாந்தி என்று பல்வேறு ஆலயங்களிலும் சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடுகளோடு ஆலயம் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். 15/6/2026 திங்கட்கிழமை. இன்றைய தினம் ஆனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு ஆலயங்களில் இந்த ஆனி மாதத்திலே ஒவ்வொரு மாத பிறப்பிலும் மாத சங்கிரகாந்தி என்கின்றதாகிய சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அந்த வகையிலே சிவன் ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு அந்த உற்சவத்திலே இந்த உற்சவம் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் உன்னதமான யாகம். இந்த உற்சவ காலத்திலே யாகசாலைக்கு தான் முக்கியத்துவம். சுவாமி வலம் வந்து யாகசாலையிலே காலையும் மாலையும் சரியான முறையிலே யாக பூஜைகள் ஆகுதிகள் எல்லாம் நடைபெறுகிறதா என்று வந்து பார்ப்பது. தர்சனம் என்றால் பார்ப்பது. யாக தர்சனம், யாகத்தை வந்து பார்க்கிறது. அந்த இடத்திலே வந்ததும் அங்கே ஆகுதிகள் கொடுக்கப்படும். பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டு சுவாமிக்கு ரட்சை சாத்தப்பட்டு புஷ்பாஞ்சலியில் கொடுக்கப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு ராகாஞ்சலி நாதசுரத்திலே ராகம் வாசிப்பார்கள். அதேபோல் தேவார் திருமுறைகள் அங்கே ஓதப்படும். இவ்வாறு சிறப்போடு கூடியது. இந்த அக்னிக்கு அவ்வளவு சிறப்பு. இந்த அக்னிக்கு 7 நாக்குகள். கிரண்யா கனகா ரக்த கிருஷ்ணா சுப்ரவாதி ரக்த பகுரூபா என்று 7 நாக்குகள். இந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. அங்கே ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுது அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை சமைத்து வகை, பழ வகை, பட்ட வகை, வேர் வகை, அதே போல் பால், தயிர், தேன், நெய் போன்ற திரவியங்களெல்லாம் எந்தெந்த சுவை கொண்ட திரவியங்களோ அந்தந்த சுவை கொண்ட நாக்குகள் மூலமாக அந்த ஆகுதி செய்யப்பட வேணும். சரியான முறையில் யாகம் நடைபெற்றால்தான் அந்த கிராமத்திலே, அந்த ஊரிலே, நாட்டிலே எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. இந்த திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார். வேள்வி நட்புணல் வீண்புணல் ஆவது நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பாதலால் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை மீளும் மற்றிவை முறைமையினாலே. அழகாக தமிழிலே சொல்லியிருப்பார் திருமூலர் திருமந்திரத்திலே. வேள்வி நட்புணல் வீண்புணல் ஆவது. யாகங்கள் ஹோமங்கள் சரிவர ஒழுங்காக நடைபெற்றால் அந்த கிராமத்திலே, அந்த ஊரிலே நல்ல மழை பொழியுமா. வேள்வி நட்புணல் வீண்புணல் ஆவது நாளும் அர்ச்சனை நல்லுறுப்பாதலால். அங்கே நாள்தோறும் அர்ச்சனைகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், தேவார் திருமுறைகள், வேத மந்திரங்கள், சோத்திர பாராயணங்கள், நாதாஞ்சலிகள் இவை எல்லாம் அங்கே இறைவனுக்கு அர்ச்சனையாக கொடுக்கப்படுகின்ற பொழுது அது நல்லுறுப்பாகுமாம். ஆளும் மன்னனை வாழ்த்தியது அர்ச்சனை. இங்கே சரியான முறையிலே யாகங்கள் நடைபெற்று ஹோமங்கள் நடைபெற்று அர்ச்சனை பூஜை வழிபாடுகள் நடைபெற்றால் நாட்டு மன்னனுக்கு அவையெல்லாம் வாழ்த்தாக அமையுமாம். அவ்வாறு சரியான முறையில் அமைந்தால்
அவன் செங்கோலாட்சி புரிவான். கொடுங்கோலாட்சி இல்லாமல் செங்கோலாட்சி புரியக்கூடியது. மீளும் மற்றிமை முறைமையினாலே, அங்கே தவறான முறையிலே அதை புரியாதவர்கள் தவறாக செய்தால் எல்லாமே குழம்பிவிடும். மேலும் மற்றிவை முறைமையினாலே, முறைகேடாக நடந்தால் அதற்கு எதிர்மறையாக மாறாக அனைத்து நடந்துவிடும். அதனால் இந்த யாகம் மிக முக்கியம் என்கின்ற ஒரு சிறப்பு இந்த உற்சவத்திலே. இதன் தொடர்ச்சியினை தொடர்ந்தும் நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.